ஏம்மா எங்களை இப்படி பார்க்குற? நீ பெத்த பிள்ளைங்க தானம்மா நாங்களா? எதுக்கு இப்படி எரிச்சலாக பார்க்குறேன்னு எனக்கு புரியல. மா, அவன் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளைய எல்லாம் அவனை கொண்டாடுது. நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்னு எங்களுக்கு தெரியல. ஆளுக்கு எங்களை முறைக்கிறதும் கோவப்படுறதுமா இருக்கீங்க. மா, உங்ககிட்ட வேற எதுவும் நாங்கள் கேட்கலம்மா. எந்திரிச்சு வெளில வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாமா. அதான் சொல்றேன்லம்மா, ஒரு 5 நிமிஷம் தான், வந்துட்டு போ. வா. மாமா வா உட்கார். என்ன பண்றா அவன் சித்தப்ப? ஏம்மா ஏம்மா இப்படி பண்ற? பிடிக்கலையாம்மா? இங்க பாருமா, என்ன பிடிக்கலையா? ஓ, அப்போ உனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா கழுத்து நினைச்சு கொன்றுமா. கொன்று கொன்று அப்புறத்துக்கு சும்மா இருக்க. கொன்று. ஏன் இப்படி ஒரேடியா பண்ணிட்டு இருக்க? ஐயோ விடுங்கடா, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னை விட்டுருங்க. என்னால சில விஷயத்தை எல்லாம் தாங்க முடியல. இந்தாரு, என்ன மேல மேல நோகடிக்காதீங்க, சொல்லிவிட்டேன். சரி, இந்த பாரு, உன்னை தொந்தரவு பண்றதுக்காக நாங்க கூப்பிடலாமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் கூப்பிட்டோம். மா, எங்களெல்லாம் விட்டு தள்ளுமா. எங்களை கண்டாதான் யாருக்கும் இந்த வீட்டில் ஆகலையே. ஆனால் வீட்டில் புள்ள குட்டிலாம் இருக்குல்லம்மா, அதுங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கணும்ல. ஏம்மா, நான் எவ்வளோ ஒரு வடநாட்டுக்காரியை கொண்டுட்டேன் அப்படி எப்படின்னு எவனோ ஒருத்தன் சொன்னதை கேட்டுக்கிட்டு என்னைய குத்தவாளி ஆக்குறாளு. இப்போ நான் சொல்கிறேம்மா, என் மேலே எந்த தப்பும் இல்லை. பார்க்க முரட்டுத்தனமாக இருப்பனே வெளியே நான் அவ்வளவு கொடூரமானம் இல்லைம்மா. இந்த பாருமா, உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். அப்போ என் மகன் மேலே பொய்ப்பழியை போட்டு ஜெயிலில் வச்சுட்டோமேனு வருத்தப்படுவேன். எப்படி இறக்குறாரு பத்தியா? யோசிக்காம இருக்கையில நடுக்கடலை நங்குரம் இறக்குற மாதிரி. ஓ, சென்டிமெண்ட் அட்டாக்கா? அத்தை எப்படி மசியும்? ஏம்மா, எல்லாத்தையும் விடுமா. நடந்ததை யாராலையும் மாற்ற முடியாது, விடு. ஆனா எதிர்காலத்தை யோசிக்கணும்ல. என் பிள்ளைகளுக்கு என் மேல பாசம் இருக்கு இல்லை, அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. ஆனா ஒரு அப்பனா அதுக்கு தலையில சாபத்தை நான் வச்சுட்டு போயிடக்கூடாதுல்ல. அடே அப்பா, இவரோட பெருசா என்ன சாபம் வருது? அதுங்க என்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கலன்னு பேசுதுங்க. நல்ல விஷயம்தான், அதுகளுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். ஆனால் அதுக்கு குறுக்க நம்ம வீட்டு சாபம் வந்து நின்றக்கூடாதுமா. அதே மாதிரி தான் என் பிள்ளைய மாதிரி தான். இந்த ஞானத்தோட பிள்ளையும் கதிரோட மகளும் நல்லா இருக்கணுமா? எல்லாரும் உன் பேரம்பத்தியில் நல்லா இருக்கணுமா இல்லையா? எங்களால் அதுகளுக்கு எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது. அதனாலதாம்மா ரொம்ப யோசிச்சு பேச வந்திருக்கம்மா. இங்க பாருமா, அந்த ஜோசியர் சொன்னதுல எனக்கு பல விஷயங்கள் உடன்பாடு இல்லை.
ஆனா ஏன் விருப்பம் ஓ விருப்பம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு குடும்ப நன்மைக்காக இதையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். வாடி, வேற வேலை இருந்தாலும் அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி முன்னோர்களை கரையேற்றி விட்டுருவோமா? நான் கொஞ்சம் பேசிக்கிறலாமா? இல்ல, இன்னுமே நீங்க எங்களை பைத்தியக்காரவங்களாவே நினைச்சுக்கிருக்கீல்ல? எப்படி உங்க தம்பிய மாதிரி கடைசி வரைக்கும் நாங்களும் முட்டாளாவே இருப்போம்னு எப்படி நினைக்க போறீங்க? ஏய், உங்களை பத்தி நான் பேச வரல. பேச வந்தது பேசி முடிச்சுட்டு போயிடுறேன். வாயை முடிக்கிருங்க. இங்க இருங்க. எதிர்காலத்தை பத்தி பேசுறீங்க, கடந்த காலத்தை பத்தி பேசுறீங்க, நடுவில் நிகழ்காலம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க சொல்ற மாதிரி நீங்க நல்லவர்னே வச்சுக்கிறோம். அப்ப நீங்க செய்யற இந்த விஷயம் தப்பாவில இருக்கு. இந்த வீட்டு புள்ள ஜனனி அது எங்கிட்டு போச்சுன்னு தெரியல, உசுரோட இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. இன்னொரு மருமகளோட நிலைமை அதை விட மோசம். அது கோமாவில படுத்து கிடக்கு, எந்திரிச்சு வருமானே தெரியல. இவ்வளவு பிரச்சனை போய்க்கிருக்கு. நீங்க இப்ப கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவியை தூக்கி மனையில வையுங்கிற மாதிரி இப்ப உங்க முன்னோர்களை இப்ப கரையேற்றுற நாடகம் தான் ரொம்ப தேவையா? ஏய், அதான் திதி கொடுத்தா எல்லாம் சரியாயிருன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன? ஓஹோ, இப்ப திதி கொடுத்தா மறு நிமிஷம் அந்த புள்ள வந்துடும். சொல்லு சக்தி. அண்ணி, நான் அந்த வேலு கிட்ட இருந்து வீடியோ வாங்கி போலீஸ் கிட்ட கொடுத்துட்டேன். நீ சாருபாலா மேடமும் இங்கே தான் இருக்காங்க. அப்புறம் போலீஸும் வீடியோலாம் பார்த்துட்டாங்க. ஜனனி மேல இருக்கிற கேஸையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. நீ சரியா? உண்மையத்தான் சொல்றியா? போலீஸால ஜனனிக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. போலீஸோட அவளை சீக்கிரமே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா சரியா, ரொம்ப சந்தோஷம்யா. அம்மா கிட்ட சொல்லிருங்க, எல்லார்கிட்டயும் சொல்லிருங்க. சரியா, சொல்லிடுறேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன சொன்னார் சித்தி? என்னடி, என்ன சொன்னா? அது இல்லத்த, அது எதுக்கு மறைக்கணும்? மத்த விஷயத்துலலாம் நேர்மை நியாயம் புண்ணாக்குன்னு பேச தெரியுதுல, இப்ப சொல்ல வேண்டியதானே தைரியமா? உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு பயந்து சாவுறீங்க? ஏய், அருவாமனைய வச்சு நடுவாக்குல பகுந்துருவேன் பாத்துக்க. ஏய், முடிஞ்சா பண்ணிக்க போடி. சொல்ல விடுற சனியனை. அத்தை, ஜனனிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அத்தை? எல்லாரும் காதலி நல்லா கேட்டுக்கிறீங்க. ஜனனிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அவ மேல பதிஞ்சிருந்த கேஸ் எல்லாம் போயிருச்சான். சக்தி இப்பதான் போன் பண்ணி சொன்னான்.